அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரிய வகையான அழிந்து வரும் பாரம்பரிய மூலிகைகளில் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை ஒரு கிழங்கு வகையை சார்ந்த ஒரு மூலிகை. இதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொடி இனம், அதாவது இந்த வெற்றிலை போன்ற இலை அமைப்பு, நீண்ட கொடிகள் நடுவில் ஒரு இலைக்கு ஒரு காய்கள் காய்க்கும். இது வெற்றிலை வள்ளின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. வெற்றிலை வள்ளி ஒரு வகையாக சேர்ந்தது. இப்போ நம்ம சொல்ல பூதவள்ளி கிழங்குன்னு பேர். இந்த பூதவள்ளி குழந்தைகள் போன்று, அதாவது நம்ம எப்படி குனிஞ்சிக்கு நம்ம அந்த கிழங்கு நட்டோம்னா அதே மாதிரி எப்படி நம்ம நினச்சி நடுறோமோ அது மாதிரி பூமியில் காய்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிழங்கு வகையான ஒரு மூலிகை. இந்த கிழங்கு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு இந்த மண் வளத்தை பொறுத்து இந்த கிழங்குகள் இடும். மேலே கொடியில் சின்ன சின்ன காய்களை குண்டு குண்டாக காய்க்கும். அந்த கிழங்குகள் சமையல் பண்ணலாம். இந்த கிழங்குகள் இந்த பூதவள்ளி கிழங்கு நம்ம எடுத்துன்னு இது 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பூமியிலேருந்து இந்த கிழங்கை நம்ம வெட்டி எடுக்கணும். கொடிகளில் காய்கிற கிழங்கு நம்ம மேலே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்னென்ன, இதில் மருத்துவத்தன்மைகள் வாய்ந்திருக்கு இந்த மூலிகைன்னு பார்க்கும்போது, இது ரொம்ப சத்தானது, நரம்புக்கு நல்லது, உடலுக்கு உரமாக்கக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான போஷாக்கான இந்த கிழங்கு. இதனுடைய கிழங்கு பார்த்திங்கனாக்கா தோலை சீவி இது எப்படி நம்ம பயன்படுத்தினாக்கா, அந்த முன்னோர்கள் நம்ம இந்த கிழங்கு எப்படி பயன்படுத்தியிருக்காங்கனாக்கா, தோலை சீவி இது எடுக்கும் காலத்தில், அதாவது இது காய்க்கும் காலகட்டங்களில் இந்த கிழங்கை தோலை சீவி நல்ல வெயிலில் காய வச்சு சின்ன சின்ன சக்கைகளாக வெட்டி காய வச்சு அந்த கிழங்கை பதப்படுத்திடுவாங்க. கிழங்கை பதப்படுத்தின பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, காஞ்சி தான் அதை எடுத்து ஒரு பானையில் சேர்த்து வச்சுப்பாங்க. குளிர்காலங்கள், மழை நாள்கள், பனி நாட்களில் இந்த கிழங்கை எடுத்து மாவு போல் இடித்து தோசை பண்ணி தோசை மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு மாவாக நம்மளுக்கு திகழுது இந்த பூதவள்ளி கிழங்கு. அதே போன்று நிறைய பேர் இதை அவிச்சி இந்த மாதிரி வீட்டுக்கு கிராமங்களில் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இது மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க அசைவ குழம்புகளோடு சேர்த்து இந்த கிழங்கை அவியல் பண்ணி அவிச்சி அந்த குழம்புகளோட பதார்த்தங்களாக உணவாக இது உட்கொள்ளக்கூடிய ஒரு கிழங்கு இனம். இந்த பூதவள்ளி கிழங்கு ரொம்ப சத்தான சுவையான கிழங்கு. அதே மாதிரி இதை நம்ம பசுமையாக இப்போ பூமியிலேருந்து வெட்டி எடுத்து என்ன பண்ணோம், இது நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டு அதன் பிறகு அந்த தோலை உரித்து அதை பொடி பொடியாக பிள்ளையாக நறுக்கி நம்ம கருணை கிழங்கு, உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி காரம், மசாலா, இஞ்சி, பூண்டு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்தோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். வாயு உபாதைகளும் இருக்காது. இந்த கிழங்குல நல்ல சத்தான சுவைமிக்க ஒரு அற்புதமான மாவு சத்துக்கள் பொருந்திய இந்த பூதவள்ளி கிழங்கு ரொம்ப பார்ப்பது அரிது. ஏன்னா இது நம்ம தமிழகத்தில் தான் கிடைக்கும், வேறு எந்த மாநிலங்களையும் கிடைப்பது ரொம்ப அரிது. இது இங்கே இப்போ வெத்தலை வள்ளி கிழங்குன்னு இருக்குது. அது சின்ன சின்ன கிழங்குகளாக காய்க்கும், உள்ளேயும் காய்க்கும், கீழேயும் காய்க்கும். இது பூதவள்ளி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ 10 கிலோ 15 கிலோ கூட மண் வளத்துக்கு தகுந்தாற் போல் கிழங்குகளிடம் ஒரு குழந்தை படுத்துங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கால்கள், தொடைகள் அமைப்பு இது போன்ற ஒரு பாறாங்கல் போன்ற அமைப்பாகவும் இருக்கும். அந்த கிழங்குங்க பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். இலைகளும் ரொம்ப அழகாக இருக்கும். பசுமையாக அடர்ந்து வெற்றிலை போன்று இருக்கும். வெற்றிலை மென்மையாக இருக்கும். இதனுடைய இலைகள் திக்காக இருக்கும். தண்டுகள், இதனுடைய கொடிகளினுடைய தண்டுகள் பார்த்திங்கன்னா 4 பட்டை தண்டுகளாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு மரங்கள்லையும் அல்லது பந்தல்கள் போட்டு இந்த கொடிகள் வளர்க்கலாம். இது போன்ற அரிய வகையான பாரம்பரியமான இந்த மாதிரி மூலிகைகள்லாம் கட்டி காப்பாற்றி நம்ம மூலிகையை பயிர் செய்து வளர்த்து இன்றைக்கி இந்த 2 ஏக்கர் பண்ணையில் நிறைய அரிய மூலிகைகளை நம்ம வளர்த்து உருவாக்கி வரோம். இது போன்ற தகவல்களை நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் இது போன்ற அரிய வகையான தாவரங்கள், உணவு வகையான மூலிகைகள், உணவு வகையான கீரைகள், உணவு வகையான பழ வகைகள், இது போன்றவை எல்லாம் நம்மளுக்கு இதனுடைய பெயர்களே தெரியாது. அது போன்ற மறைந்து வரும் மூலிகைகள்லாம் நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனல் மூலமாக மக்கள்கள் தெரிந்து பயனடைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில்
இது போன்ற தகவல்களை நம்ம சேனல் மூலமாக நம்ம வெளியிட்டு வரோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பூதவள்ளி கிழங்கை வந்து அதனுடைய தன்மைகள் எப்படி எப்படிலாம் வளரும், இது வந்து பொதுவாக களிமண்கள், மணல் சார்ந்த செம்மண்கள், இது போன்ற பூமிகளில் வந்து நன்றாக நல்லா வளர்ந்து கிழங்குகள் இடும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சுவையான சத்தான ஒரு மூலிகை கிழங்கு. இந்த கிழங்கு வந்து எல்லோரும் உண்ணலாம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாவித சத்துக்களும் இந்த கிழங்கில் அடங்கி இருப்பதால் இது ஒரு உணவு மருத்துவமான ஒரு மூலிகை கிழங்கு. இதை எல்லோரும் இந்த சேனலில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.